எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம். உங்களுக்கு குடிப்பழக்கம் இல்லை. அதே மாதிரி நிறைய பேரும் இருக்காங்க. அதில் ஒரு பெரியவர் எல்லாரையும் வற்புறுத்தி குடிங்க குடிங்கன்னு சொல்கிறாரு. மற்றவங்களே வேணான்னு சொல்லிட்டு அமைதியாடுறாங்க. அப்போது அவர் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஐயா, நீங்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்துவீங்களான்னு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, நிச்சயமாக முடியாது. அப்போது நீங்கள் மட்டும் குடிப்பழக்கமே இல்லாத எங்களை வேணான்னு சொல்கிற எங்களை ஏன் வற்புறுத்தி செய்ய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும்னா, நாம் அந்த இடத்துல கர்வம் பிடிச்சவங்க, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா, எல்லாருக்கூடையும் ஒத்து போக முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி கேள்வியை தான் நமக்கு அடுக்க வைப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெற்றி பாதையோட முட்கள் தான். நீ கர்வமாக இருக்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு சிறப்பான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நீ மற்றவங்க மனசை நோகடிக்கிற அப்படின்னா நீ அவங்க செய்கிற தப்பை எடுத்து சொல்கிறன்னு அர்த்தம். நீ மற்றவங்க கூட ஒத்து போகலை அப்படின்னா அவங்க செய்கிறது பிடிக்காம நீ ஒதுங்கி நிற்கிறன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களை யாராச்சும் சொன்னாங்கன்னா வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க.